வெல்கம் பேக் டு எஸ்பி vlogs. நான் எஸ்பி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்கள் அம்மா செஞ்ச பாதுஷா தான் பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு பாதுஷா செஞ்சோம்னா தீபாவளி பார்த்தீங்கன்னா கிட்ட வரும்போது அதுக்காட்டி பாதுஷா இந்த மாதிரி ஸ்வீட் செய்யாமல் என்னவா இருக்க முடியும், அதுக்காட்டி எனக்கு பாதுஷா செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் என்ன ஸ்வீட் செய்கிறோன்னு அந்த வீடியோவை பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த பாதுஷா செய்கிற வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இந்த பாதுஷா செய்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, எஸ்பிஎன் vlogsக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளியெல்லாம் பக்கம் வந்துச்சு. இன்னும் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி. எல்லா வீட்லேயும் ஸ்வீட் செய்வீங்க, எங்கள் வீட்லேயும் ஸ்வீட் செய்வோங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் வீடியோ போடலான் இருக்கேன். என்ன ஸ்வீட்டுன்னு கேட்டிங்கன்னா பாதுஷா போடலாம். நீங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் பாதுஷா போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் உறவுகளே, கோதுமை மாவு இதில் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேங்க. மைதா மாவுலேயும் செய்யலாங்க, ஆனால் குழந்தைகளாக இருக்க வாட்டி நான் கோதுமை மாவில் செய்யலான்னு செய்கிறேங்க. ஒரு சின்ன குண்டால ஒரு 5 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. வீட்டில் செஞ்ச நெய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு, சோடா உப்புக்கு ஒரு சிட்டிக்கை சோடா உப்புங்க, ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் சிரப்பு செய்கிறதுக்காக ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அப்படியே போட்டுறேங்க. கோதுமை மாவு பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த நடுவில் வந்து இது பண்ணிக்கணுங்க உறவுகளே. இங்கே பாருங்கள், இப்போ கோதுமை மாவு 3/4 கப்பு போட்டிருக்கிறேங்க. அதில் ஒரு சிட்டிக்கை சோடா போடுறேங்க. அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, ஒரு சிட்டிக்கை சோடா உப்புங்க, சமையல் சோடாங்க, அப்புறம் உப்பு, 5 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்குங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போ வந்து நம்ம இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் கரெக்டான பக்குவங்க, சரிங்களா? இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கணுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் பிணையக்கூடாதுங்க, சரிங்களா உறவுகளே? அப்படி வந்து நம்ம சாஃப்டாக பிணையணுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி பிணைஞ்சி காட்டுறேங்க. அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க, ரொம்பலாம் ஊற்றக்கூடாதுங்க. அதுக்கு மேலே நெய்யும் வேண்டாங்க. இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே மாவு பிணையறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப சப்பாத்திக்கு பிணையிற மாதிரியா, பூரிக்கு பிணையிற மாதிரியெல்லாம் இது பண்ணவே வேண்டாங்க. ரொம்ப ரஃபெல்லாம் பிணையாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரொம்பலாம் டைட்டாலாம் பிணையக்கூடாதுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரொம்ப ரஃபாக அந்த சப்பாத்திக்கு போட்டு நம்ம அடிக்கிற மாதிரியா, பூரிக்கு போட்டு நம்ம பிணையிற மாதிரியெல்லாம் பிணையக்கூடாதுங்க. கரெக்டான பக்குவங்க பாருங்கள், அவ்வளோதான். எல்லா மாவும் அப்படியே ஒன்று சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து இப்போ என்ன பண்ணலாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீரா காய்ச்சி வச்சுட்டு வந்துடலாங்க. சுகர் ஃப்ரீ வந்து காய்ச்சி வச்சுட்டு வரலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கணுங்க. ரொம்ப சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி, இந்த இதுக்கு பிணையிற மாதிரிலாம் பிணையக்கூடாதுங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே இருக்கட்டுங்க, பிணைஞ்சது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து ஈர துணியை மேலே போட்டுங்க, மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுட்டு வந்துடலாங்க. பாதுஷாவுக்கு ஜீரா வேணும் தானேங்க, கண்டிப்பாக காய்ச்சி வச்சுட்டு வரலாம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் உறவுகளே, மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி தங்க இப்படி இதாக தான் இருக்கும். ரொம்ப ரஃபாலாம் பிணையக்கூடாதுங்க. அப்படியே அமுத்துனா கை உள்ளே போகணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் பிணையணுங்க. ரொம்ப எல்லாம் போட்டு போட்டு தட்டி சப்பாத்திக்கு பூரிக்கு பிணையிற மாதிரியெல்லாம் பிணையவே கூடாதுங்க. பார்த்திங்களா, ஒரு துணி கூட என் கையில் ஒட்டாதுங்க, நல்லா நீட்டாக வரும். இது இப்போ வந்து என்ன பண்ணலாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே போய் ஜீரா காய்ச்சி வச்சுட்டு வரலாங்க. வாங்க ஜீரா காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம் உறவுகளே. இங்கே பாருங்கள் ஜீரா காய்ச்சறது எப்படி பாதுஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/4 குண்டா கோதுமை மாவு எடுத்தேன்தானுங்க. அதனால 1 குண்டா சர்க்கரை எடுக்கணுங்க. எடுத்து இப்போ நான் சர்க்கரை போட்டேங்க, அது கட் ஆயிடுச்சு வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதில் 1 குண்டா தண்ணி ஊற்றி ஜீரா காய்ச்சிட்ருக்குறேங்க.
இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலர் ஆகட்டும், குங்குமப்பூ ஆகட்டும், எசன்ஸ் ஆகட்டும், ரோஸ் எசன்ஸ் எதுவுமே போடலைங்க. ஏலக்காய் பொடி மட்டும்தான் போடுறேங்க, வேறு எதுவுமே போடல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதுஷா போடுறதுக்காக எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா கலக்கி விடணுங்க. கலக்கி விட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் ஓகே தாங்க. நம்ம ஜீரா செஞ்ச பிறகு நம்ம பாதுஷா போட்டுக்கலாங்க. அது வரைக்கும் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் நம்மள சிம்மில் காஞ்சிட்ருக்கட்டுங்க. மீடியம் ஹீட்டில் இருந்தால் ஓகே தாங்க. இங்கே பாருங்கள், ஜீரா கொதிச்சிருச்சு உறவுகளே. நம்ம வந்து இப்போ அளவாக தான் செஞ்சு காட்ட போகிறோங்க. அதனால் இந்த சுகர் சிறப்பு அளவானது போதுங்க. வாங்க அதுக்குள்ளே மாவு எப்படி இருக்குன்னு பட்டு வரல வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு காட்டன் துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தல்லங்க, எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பலாம் போட்டு அப்படியே அமுத்த விடக்கூடாதுங்க. இது எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாங்க. பக்குவத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோணுங்க. ரொம்பலாம் போட்டு தட்டி இதெல்லாம் பண்ணிடக்கூடாதுங்க பாதுஷாக்கு. அப்போ ரொம்ப ஹார்டாயிருங்க. பாருங்கள், அளவான மாவு எடுத்து இப்படியே ரவுண்டு ஷேப் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. இதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோணுங்க. பார்த்துக்குங்க. இது எதுக்கு ஹோல் போடுறேன்னா, 2 சைடு நல்லா வேகறதுக்காக போடுறேங்க. உள்ளெல்லாம் நல்லா வெந்துக்கும். பார்த்துக்கலாங்களா? இதே மாதிரி எல்லாமே அதே சைஸில் பார்த்திங்கன்னா போட்டுக்கலாங்க. இங்கே நம்ம பாதுஷாக்கு ரெடி பண்ணலங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து 9 பீஸ் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்தது நம்ம ஜீரா காய்ச்சிருக்கல்லங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே பாருங்கள், தண்ணி ஆட்டத்தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்தாலும் கூட ஓகே தாங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேலே அந்த சக்கரையாக நின்றுங்க. அதனால தான் ஜீரா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாங்கன்னா, இங்கே நம்ம பாதுஷா எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை போல் உறவுகளே பாருங்கள். எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்குங்க, ரொம்பலாம் ஹீட் ஆகலை. இப்போ வந்து நான் 5 பீஸ் போட்டிருக்கேங்க. சரிங்களா, நான் இப்போ மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன்லங்க பாதுஷா, அது வந்து அப்படியே 9 பீஸையும் போட்டுட்டேங்க. சின்ன சின்னதாக இருந்த வாட்டி ஒட்டுக்கா போட்டுட்டேங்க. ஜீரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பாதுஷா எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஜீரா ரெடி ஆகிட்டுருக்குங்க. நான் இதில் எந்த ஒரு ஃபுட் கலர்ஸு எதுவுமே போடலைங்க. மைதா மாவுலையும் கூட செய்யலை, கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் உறவுகளே, இப்போ வந்து ஜீரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்பி பதமெல்லாம் ரொம்ப மேலே கம்பி பதம் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா மேலே சக்கரையாக ஆயிருங்க. ஓகே, இது இந்த அளவுக்கு ஓகேங்க. இப்போ வந்து ஜீராவை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், ஆற வச்சு அடுப்புலேருந்து கேஸ்லேருந்து கீழே இறக்கி வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம பாதுஷா எப்படி வந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருந்ததுன்னா கரெக்டான பக்குவங்க. சரிங்களா, சரி வேகிட்டுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாதுஷா. சூப்பராக இருக்குது பாருங்கள். பாதுஷா கலருக்கு வந்து விட்டது. சூப்பராக இருக்குங்களா? இது வந்து அப்படியே டைரெக்டாக ஜீராவில் போடலாங்க. டைரெக்டாக ஜீராவில் போட்டோம்னா ஜீரா பூரா எண்ணெயாக இருக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே தனியாக பிளேட்டில் அப்படியே பாதுஷா மாற்றிட்டு நம்ம வந்து ஜீராவில் போடலாம். ஓகேங்களா, சின்னதாக தான் போட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. செம்மையாக ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. சாஃப்டாக சூப்பராக பார்த்தீங்களா? நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்து நான் ஜீராவில் போட போகிறேங்க. பாருங்கள், நான் செஞ்ச பாதுஷாக்கும் ஜீராவுக்கும் கரெக்டாக இருக்குது. ஒரு சைடு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஊறிக்கிங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. சரிங்களா,
பாருங்க உறவுகளே, நம்மளுடைய பாதுஷா எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஊறுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 பாதுஷா எடுத்து சாப்பிட்டேங்க. பாருங்கள் இப்படி இருக்கும், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இது அப்படியே கட் பண்ணி காட்டுற பாருங்க, இவ்வளோ ஜீராவோட சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படியே கட் பண்ணுங்க, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அல்டிமேட், சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் உறவுகளே, கட் பண்ணி காமிச்சது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஏற்கனவே 2-3 பீஸ் போயிடுச்சுங்க வயிற்றுக்குள்ளே. இங்கே பாருங்கள், வாயில் வச்சு அப்படி கரையுதுங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பாதுஷா பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட். ஏற்கனவே 2 பீஸ் போயிடுச்சுங்க வயிற்றுக்குள்ளே, இது 3ஆவது பீஸுங்க. தீபாவளி ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். பாருங்கள் பாதுஷா, உங்களுக்கு இந்த பாதுஷா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உறவுகளே. பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.